நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட செட்டிங்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். அது என்னன்னா, இது வரைக்கும் என்னுடைய ஃபோனில் பின், பேட்டர்ன், ஃபிங்கர் பிரிண்ட் இது எல்லாத்தையும் நான் பயன்படுத்துகிறேன். ஃபேஸ் ஐடியை மட்டும் நான் பயன்படுத்தலை. இப்போ தான் நான் ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கேன். அந்த மொபைலில் ஃபேஸ் ஐடி இருக்குது. ஸோ அந்த ஃபேஸ் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஒருவேளை அந்த ஃபேஸ் ஐடி எனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஃபேஸ் ஐடியை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இது எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு தாங்க இந்த வீடியோ. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோன் ஆண்ட்ராய்ட் 10 இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் ஒரு நபர் ஒரு பிரபலமான வெப்சைட், டெக் வெப்சைட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அது என்னன்னா, இப்போ லாக்டவுன் பீரியடா இருக்கு, நான் என்னுடைய ஃபோனை ஐஃபோனை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதில் முழுக்க ஃபேஸ் ஐடி தான் பயன்படுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொற்று நோய் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் ஃபேஸ் மாஸ்க்கை பயன்படுத்துறோம். இப்போ பொது இடங்களில் ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அந்த ஃபேஸ் மாஸ்கோட நம்மளுடைய ஃபோனை அன்லாக் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அப்போ நான் என்னுடைய ஐஃபோனில் ட்ரை பண்ணேன், அன்லாக் பண்ண முடியல, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது அந்த வெப்சைட்டோட ஒரு நபர் அதுக்கு அழகான விளக்கம் கொடுத்தாரு. பட் அது ஐஃபோன் ஆயிடுச்சு. ஸோ அந்த இதை என்னுடைய ஃபோனில் நான் டெமோ கொடுக்கலான்னு நினச்சி நானும் ட்ரை பண்ணேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆண்ட்ராய்ட் ஃபோனில். அது என்ன அப்படின்னு தெரியல. ஃபேஸ் மாஸ்க் வச்சுட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு மறுபடியும் அன்லாக் பண்ண முயற்சி பண்ணேன். மேட்ச் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் வருது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஏதாவது வழி இருந்தால் அதையும் ஒரு வீடியோவை நான் போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ் ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, தேவையில்லைன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது, இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் 10ல. இப்போ வாங்க அந்த ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் ஐடியை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஃபேஸ் ஐடியை எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. போனதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் வரும். அது என்ன ஃபியூச்சருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லாக் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் லாக் டைப்னு இருக்கும். ஸோ இதை டேப் பண்ணும்போது நம்முடைய ஃபோனோட பேட்டர்ன் கேட்கும். அதாவது நீங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக லாக் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த இது கேட்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் பயோமெட்ரிக் கொடுத்து ஃபேஸ்ன்னு அப்படி கொடுத்துருப்பாங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாங்கிள் இருக்கு, இது ஆஃப்ல இருக்கு. இதை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது ஃபேஸ் ரெகக்னைசேஷன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, கண்ணாடி போடுறதுனா நோ கொடுங்க. அதுக்குண்டான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கண்ணாடி இல்லாதனால நான் நோ போட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஐடிக்கு உண்டான 3 விஷயங்கள், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எனாபிளில் இருக்கட்டும். எது தேவையோ எது தேவையில்லை அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ரிக்வயர் ஓப்பன் ஐஸ், அதாவது இந்த ஃபீச்சரை நீங்கள் எனாபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஐடி முன்னாடி நிற்கும் போது உங்களுடைய கண்களை அகலமாக திறந்து வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் பிரைட்டன் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஏதாவது ஒரு இருட்டு பகுதியில் இருந்தால் கூட உங்களுடைய ஃபேஸ் ஐடியை ரெகக்னைசேஷன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐடியும் ஆட் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்ப்பா, ஸோ இது எனக்கு தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் இருக்குது, யுவர் ஃபேஸ் ஹேஸ் பீன் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் பேட்டர்ன் லாக் போட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணுங்கள். அன்லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ரிமூவ் ஃபேஸ் டேட்டான்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும், அதை படித்து பார்த்துட்டு இதில் ரிமூவ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாமே காணாமல் போச்சு. ஸோ மறுபடியும் நான் பேக்கில் போய் செக் பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் ரிஜிஸ்டர் யுவர் ஃபேஸ் அப்படி ஒரு மெசேஜ் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களா, அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது, அதுக்கு பக்கத்தில் ஃபேஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் டெலிட்டும் பண்ணலாம். அருமையான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன், பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட 10ல நீங்கள் ஃபேஸ் ஐடியா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் இவ்வளோ நாள் ரொம்ப தவியாக தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பி
ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் FaceID வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அந்த ஆப்ஷனை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். 2 விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். பயனுள்ளதாக இருந்துக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதே போல என்னோட சேனலுக்கு ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவையா வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான ரெக்கமெண்ட் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நிறைய அன்லைக் பண்ணுங்க. கவலையே இல்லை.